உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோம்னால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடித்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். என் அன்பான கடகராசி நேயர்களே, காலபுருஷ தத்துவத்துடைய 4வது ராசிங்க கடகராசி. நல்ல மனமுடைய மனிதர்கள் கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்கு புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பலன்களை சொல்ல போகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நீர் தத்துவம் அங்கே ஒன்று அடங்கி இருக்கு. கடகராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடல் கடந்து சென்றால் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை பெறலாம். யாரெல்லாம் பெற்ற தாயை நல்ல முறையில் ஆதரிக்கிறீங்களோ வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு வந்தே தீரும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பாசத்திற்கு அடிமையானவர்கள், பிறர் மீது நேசம் கொள்வதில் வல்லவர்கள். திரும்ப அது ரெசிப்ரோகேட் ஆகுதாங்கிறது வேற விஷயம். ஆனால் நீங்கள் பாசமாக இருக்கீங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்குன்னா அதி அற்புதமான வருஷம். சார் 2.5 வருஷமாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்துச்சு, கடும் பிரச்சனை. அப்போ நான் இப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்லுவீங்க, சார் 2.5 வருஷமாவா பிரச்சனை சார், அதுக்கு மேலேயும்பீங்க. ஆமாம், உண்மைதான். 5 வருடமாகவே கடகராசிக்காரர்களுக்கு சூழ்நிலை சரி கிடையாது. மிக கடினமான வாழ்க்கை. என் நல்லது நடக்கும், என் நல்லது நடக்கும், எவ்வளவு நம்பினாலும் நல்லது நடக்கலை. வாழ்க்கையில் போராட்டம், வேலை இழப்பு, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, காதல் தோல்வி, எவ்வளவு பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ தானங்க நமக்கு ஒரு விடிவு காலத்துக்கு ஒரு கிரகம் வந்து உட்காருதுங்க. அந்த கிரகத்துக்கு பேர் குருன்னு பேருங்க. நல்லதையே செய்யக்கூடிய கிரகங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த குருவுக்கு இயற்கை சுபர் அப்படின்னு பேர். நல்லதை செய்யக்கூடிய கிரகம். அந்த கிரகம் இப்போ உங்கள் ராசியை பார்த்து வந்துடுது. இந்த பராபவ வருஷம் பிறந்த உடனே ஒரு மாதத்துக்குள்ள நன்மையை தரக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றாருங்க. உங்கள் ராசியில் வந்த உடனே அவர் பவர் கூடிருங்க. அவர் பவர்ஃபுல்லானவர் ஆயிடுவார், உச்சமாகிடுவார், உச்ச குருவாக ஆகிறார் உங்கள் வீட்டில். உச்சகுரு உங்கள் வீட்டில் உட்காருவது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
உச்சகுரு கடகராசிக்குள் வருகிறார் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடக்கும். அப்படி அதி அற்புதமான ஆண்டு, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதி அற்புதமான ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம். அந்த குரு பகவான் நம்ம ராசிக்குள்ள வந்த உடனே குரு பகவானுடைய தன்மைகள் என்னன்னு பாருங்க. நல்ல சுபகாரியத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. எப்போ பார்த்தாலும் ஒரு வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு ஒரு பெண் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தால் அந்த வீட்டில் முன்னேற்றம் கிடையாதுங்க. அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் புலம்பல் இருக்குது, எனக்கு வறுமை இருக்குன்னு சொன்னால் வீட்டில் சந்தோஷம் கிடையாதுங்க. ஆனால் அந்த வீட்டில் என்னைக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்குதோ அவர் பேர் தனகாரகன் பேருங்க. நமக்கு நல்ல காசு பணம் துட்டு இது வரணும் அப்படின்னா குருவுடைய அருள் வேணுங்க. நீங்கள் பாருங்களேன், பெரிய பெரிய மகான்களை போய் காலில் விழுந்து கும்பிட்டாலே நம்மளுடைய கர்மாலாம் போயிருங்கிறாங்க. சித்தர்கள் யோகிகள் எல்லாம் காலில் போய் விழுந்து கும்பிட்டுறது எதுக்காகங்கிறீங்க? நம்ம கர்மா போயிடும். அப்படி குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்தோடனே உங்களுடைய தீய கர்மாக்கள் எல்லாம் விலகுது. குருவே தேடி வந்து உங்களுக்கு அருள் பாலிக்குது. நீங்கள் தேடி போகலைங்க, குரு தேடி வந்து உங்களுக்கு அருள் பாலிக்குது. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தையே நமகா. இந்த குருவுடைய அருள் வந்து உங்கள் மேலே பட்ட உடனே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கர்ம தோஷம் விலகுது. இந்த கர்ம தோஷம் விலகின உடனே முதல் விஷயம் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு. எவ்வளவு நீங்கள் உயர்வு எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவு நல்ல உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம். நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவு பொருளாதார உயர்வு. எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி. என் தொழிலில் எவ்வளவு லாபம் கிடைக்குங்க, இம்புட்டா அம்புட்டான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீங்களோ, எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ, எவ்வளவு பாடுபடுகிறீங்களோ அப்படி அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிங்க. நல்ல பொருளாதார உயர்வுங்க. அதே மாதிரி சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சார் கல்யாணம் தாங்க எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே திருமண வாழ்க்கை சரியாக அமைகிறது இல்லை. அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனையாகவே இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தீரும். களத்திர ஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்ப்பார். அப்போ பிரச்சனைகள் தீரும். பராபவ வருஷத்தில் குடும்ப பிரச்சனைகள் தீரும். இன்னொரு புறம் பிரச்சனை இருக்கட்டுங்க, கல்யாணம் கூடி வருமா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துருங்க. கொஞ்சி மகிழ குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. வீட்டில் மழலை ஒலி கேட்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனையோ டாக்டரை பார்த்தவங்க, எவ்வளவோ சாமியை கும்பிட்டவங்க, குழந்தை பிறக்கலைங்க, கண்ணீர் மல்க நிற்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகத்தை அந்த ஆண்டவன் வரமருளக்கூடிய அற்புதமான காலம் இது. 2ஆம் இடத்துல கேது பகவான், கோபத்தை தவிர்க்கணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் நீங்க. அதே நேரத்தில் எவ்வளவு முன்னேறினாலும் மனசுக்குள்ள ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கு. சந்திரன் ராகு சேர்ந்து அட்டமத்தில் உட்கார்ந்தாங்க. அப்போ மனசுல ஏதோ ஒரு தடை இருக்கு. இந்த ஆண்டு முழுவதும் பயணத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். குரு காப்பாற்றிடுவார், இருந்தாலும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். பெற்ற தாயை அவருடைய உடல் நலத்தில் பிரச்சனை வந்தால் உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். பெண்களுக்கு தொழில் துறையில் பெரிய வளர்ச்சி வருது. நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்களோ அந்த சுய தொழில் பெரிய வளர்ச்சி அடையும். பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் பெண்கள் நிர்வாக பொறுப்பிற்கு வருவார்கள். கம்ப்யூட்டர் துறையில் இருபாலருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி வளர்ச்சி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. எவ்வளவு நன்மைகள் இருக்கு பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு பணம் வருது, புகழ் வருது, கல்வி வருகிறது, வேலை கிடைக்கிறது, தொழில் லாபம். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சே தருவீங்க. இந்த பிஸ்னஸில் வளர்ச்சி வந்தே தீரும். வெளிநாடு செல்லணுங்கிறவங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் பெருகும். அவ்வளவு நல்ல காலங்க. இந்த காலகட்டத்திலலாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகமாயி எங்கே இருக்காளோ, மாரியம்மன் எங்கே இருக்காளோ அவளுக்கு அபிஷேகம் செய்துக்கிட்டு வரணும். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மகமாயிக்கு அபிஷேகம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை குளிரும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி அடையும். பராபவ வருடம் கடகராசிக்காரர்களை உயர்த்த போகிற அற்புதமான வருடமாக அமையுதுங்க. அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்திங்கனாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது,
தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும், உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.